ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி டே 50. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். 49 கிளாஸஸ் போயிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள். அப்போ தான் புரியும். இடையிலேருந்து பார்த்தா புரியாது. நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் டெய்லி வொக்காபுலரிஸ் போட்டுட்ருக்கோம். டெய்லி ஒரு 2 வொக்காபுலரி ஷார்ட்ஸ் வந்துடும். அதில் வந்து ஒரு 5 to 6 வேர்ட்ஸ் இருக்கும் ஒரு ஷார்ட் வீடியோவில். நீங்கள் டெய்லி வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 வேர்ட்ஸாவது நீங்கள் கற்றுக்க முடியும். நம்ம வந்து மொத்தமாக எல்லா வேர்ட்ஸ் கற்றுக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 5 வேர்ட்ஸ்லேருந்து 10 வேர்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே அதை பாருங்கள். மொத்தமாக சேர்த்து வச்சு பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப பெருசாக தெரியும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நிறைய வேர்ட்ஸ் நம்மளால் கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டங் ட்விஸ்டர்ஸ் வந்து டெய்லி போட்டுட்ருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோவில். இதே சேனலில் தான் வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். டங் ட்விஸ்டர் எதுக்காக போடுறது அப்படின்னா இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்கேன். அதை டெய்லி வந்து நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் வந்து வேர்ட்ஸ் வந்து உச்சரிக்கிறது வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வரும் அப்படின்றதுக்காக தான் அதை நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ஒரு டங் ட்விஸ்டர்ஸ் போட்டுட்ருக்கேன். டெய்லி அதை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உச்சரிப்பு வந்து அழகாக வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா, அதாவது இந்தந்த டைப்பில் எப்படி இருக்கும் சென்டென்ஸ் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் நிறைய சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்த்தோன்னா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸா, அதுவும் ப்ரெசண்ட்லேயும் இது வந்து என்ன வகையான ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட்டு மாதிரி கொடுக்க போகிறேன். அதாவது நம்ம கற்றுக்கிட்ட 4 டைப்பில் இருந்தும் நான் சென்டென்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த 4 சென்டென்ஸ்லேயும் எது என்னென்ன டைப்பு A1, A2, A3, A4 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது ஒவ்வொரு இதுவும் வந்து என்னென்ன டைப் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ வந்து A1 அப்படின்றது வந்து இதில் வந்து 2 டைப் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஒன்று என்ன அப்படின்னா சென்டென்ஸ் இங்கிலீஷ் சென்டென்ஸ் கொடுத்துருவேன். அதை வந்து நீங்கள் என்னென்ன டைப் A1, A2, A3, A4 அப்படின்றத தனித்தனியாக நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நான் வந்து தமிழில் கொடுத்துருவேன் ஒவ்வொரு இதையும். அது வந்து என்ன டைப் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் இருக்கும். அதாவது இதே வீடியோவில் 2மே கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து என்னென்ன டைப்புன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 10 சென்டென்ஸ் வந்து தமிழில் கொடுத்துருப்பேன். அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது என்னென்ன டைப் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, டெஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, இதுதான் அந்த 10 கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் உள்ள ஒவ்வொரு சென்டென்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து எந்த டைப்பு A1, A2, A3, A4 அப்படின்றத கண்டுபிடிங்க. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா, இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா அப்படின்றத தனித்தனியாக நீங்கள் கண்டுபிடிச்சி எது அப்படின்றத நோட் பண்ணணும். சும்மா A1, A2, A3, A4 அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் கூட போதும். எத்தனை பேர் இந்த 10 சென்டென்ஸில் எத்தனை கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இது தமிழில் இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது என்னென்ன டைப்பு A1, A2, A3, A4 அப்படின்றத மார்க் பண்ணுங்கள். ஓகே, இதில் எத்தனை கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.